வணக்கம். இந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது, எல்லாம் ரொம்ப அமைதியா நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சில பேர் வம்புக்கு இழுத்து ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்குவாங்க இல்லையா? அவங்க மனசுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது அப்படிங்கிற அந்த மறைக்கப்பட்ட உளவியல் ரகசியங்களை தான் நாம இப்போ உடைக்க போறோம். இப்போ இந்த சூழ்நிலையை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம், குடும்பத்தோட ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆனா திடீர்னு எந்த ஒரு காரணமுமே இல்லாம, சம்பந்தமே இல்லாம ஒரு பெரிய சண்டை வெடிக்கும். அந்த இடத்தோட நிம்மதியே சுக்குநூறா உடைஞ்சு போகும். இது நம்மில் பல பேருக்கு பரிச்சயமான ஒரு காட்சி தான், இல்லையா? இந்த மாதிரி நடக்கும்போது அது நம்மளோட முழு எனர்ஜியும் அப்படியே உறிஞ்சிடும். ஏன் இவங்களால கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க முடியல, இந்த அமைதியான சூழலை ஏன் இவங்களால ரசிக்கவே முடியல அப்படின்ட்டு நாம ரொம்பவே குழம்பி போயிருப்போம். உண்மையிலேயே இது ரொம்பவே சோர்வான ஒரு விஷயம்தாங்க. கவனக்குறைவான குழப்பம் அப்படிங்கிற ஒரு மாயை. இந்த மாதிரியான ஒரு சோர்வான பேட்டர்னை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, மேலோட்டமா தெரிகிற இந்த நாடகங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்களை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். பொதுவா நாம என்ன நினைப்போம்னா, இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகளை உருவாக்குறவங்க ரொம்ப முன்கோபிகள், இல்லைன்னா யோசிக்காம செயல்படுறவங்க அப்படின்னு தான். ஆனா மறைக்கப்பட்ட உண்மையான ரியாலிட்டி என்ன தெரியுமா? அவங்க தங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்காக இந்த நிலையற்ற தன்மையை ஒரு பவர்ஃபுல்லான கருவியாக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான். எமோஷனல் ஹைஜாக்கிங். ஒரு நபர் தனக்குள்ள ரொம்ப பலவீனமாகவோ அல்லது ஒரு பெரிய வெறுமையோ உணரும்போது அவங்களோட லாஜிக்கான சிந்தனை அவங்களோட அடிப்படை பயத்தால அப்படியே ஹைஜாக் செய்யப்படுது. அதனால சூழ்நிலை தன்னோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படின்னு அவங்களே நம்ப வைக்கிறதுக்காக அடுத்தவங்களை திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, வெறுமையை காட்சிப்படுத்துதல், அமைதி ஏன் இவங்களை அச்சுறுத்துகிறது? இப்போ நாம கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, அமைதியும் நிசப்தமும் ஏன் இவங்களுக்குள்ள இவ்ளோ பெரிய பயத்தையும் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வையும் தூண்டணும்? இதை இப்படி யோசிச்சு பாருங்க. கவலைப்படுறதுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் இல்லாத போது அமைதி அப்படிங்கிறது ஒரு பெரிய நிசப்தமான வெற்றிடத்தை உருவாக்குது. அந்த வெற்றிடமும் ஒரு நபரை அவரோட சொந்த உள் வெறுமை, சலிப்பு அல்லது இதுவரைக்கும் தீர்க்கப்படாத மன வலிய ஃபேஸ் பண்ண கட்டாயப்படுத்துது. இது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பயமுறுத்துற விஷயம். சமாளிக்க ஒரு நெருக்கடியோ பிரச்சனைகளோ இல்லாத போது அந்த அமைதி அவங்களுக்கு மிகப்பெரிய பலவீனத்தை கொடுக்குது. கிட்டத்தட்ட அது ஒரு இருண்ட பயங்கரமான அறையில தனியா மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால உடனடியாக ஏதாவது ஒரு சத்தத்தை வச்சோ இல்ல சண்டையை வச்சோ அந்த வெற்றிடத்தை உடனே நிரப்பியாகணும்னு அவங்க உந்தப்படுறாங்க. மறைக்கப்பட்ட உணர்ச்சி கட்டுப்பாடாக நிலையற்ற தன்மை. அமைதியின் மேல் இருக்கிற இந்த அதீத பயம் அவங்க ஆழ் மனசுல ரொம்ப எஃபெக்டிவான ஒரு தற்காப்பு தந்திரத்தை உருவாக்குது. அதாவது வேணுனே ஒரு புயலை உருவாக்குறது. இந்த டிராமாக்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு நிறைய மறைமுக பலன்கள் இருக்குங்க. இந்த குழப்பங்கள் அந்த பயமுறுத்துற அமைதியை மாற்றி ஒரு கூர்மையான கவனத்தை உருவாக்குது. அனைவரோட கவனத்தையும் தம்பக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற எல்லாரையும் எதையாவது ரியாக்ட் பண்ண கட்டாயப்படுத்துது. வேணும்னே அந்த சூழலை கெடுப்பதன் மூலமா அந்த அறையில இருக்கிற அனைவரோட ஒட்டுமொத்த கவனமும் தம்மேல மட்டுமே இருக்கணும் அப்படிங்கறத அவங்க உறுதி செய்யறாங்க. தன்னை அந்த இடத்தோட நம்பர் 1 முன்னுரிமையா மாத்திக்கிறாங்க. இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் நீங்க ரொம்ப குழம்பி போய் பதற்றத்துல அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனா இன்னொரு பக்கம் சண்டைய ஆரம்பிச்ச அந்த நபர் திடீர்னு தான் ரொம்ப பாதுகாப்பாகவும் பவர்ஃபுல்லாகவும் அந்த முழு கதையுமே தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்க மாதிரியும் ஃபீல் பண்ணுவார். இது ஒரு விசித்திரமான முரண்பாடு இல்லையா? இது ரொம்பவே ஈஸியா யூகிக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் தாங்க. முதல்ல அமைதியை கண்டு அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். உடனே உங்களை தூண்டுறதுக்காக உங்களுக்கு கோபம் வரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வாங்க. நீங்க பதறி போய் ரியாக்ட் பண்ணுவீங்க. உங்களோட அந்த எமோஷனல் எனர்ஜியை பயன்படுத்தி அவங்க தங்களை ஸ்டெபிலைஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் உங்களோட பிளான். அன்றாட வாழ்க்கை முறைகளை கண்டறிதல். இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த சிக்கலான உளவியல் கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி வெளிப்படுது அப்படிங்கிறது தான். அது எப்படின்னு நாம இப்போ தெளிவா பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு காதல் உறவை எடுத்துக்கோங்க. எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பழைய விஷயத்தை இழுத்து சண்டை போடுறது, அல்லது ஒரு பண்டிகை நாள்ல ஒட்டுமொத்த குடும்பமும் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது ஒரு உறவினர் வேணும்னே ஏதாவது ஒரு கசப்பான விஷயத்தை பேசி அந்த இடத்தையே கலவரமாக்குறது, இல்லனா ஒரு நெருங்கிய நண்பர் மிக சாதாரண விஷயத்தை பெரிதாக்கி ஒரு புயலை கிளப்புவது. இது எல்லாத்துலயும் ஒளிஞ்சிருக்கிற விஷயம் ஒண்ணுதான். சலிப்பை உடைச்சு தங்களோட முக்கியத்துவத்தை அங்க நிலைநாட்டுறது தான். இவங்க தங்களை சுத்தி எப்போதுமே ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. மத்தவங்க எப்போதுமே தன் வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில சிக்கி இருக்கணும், தன்னை யாரும் தனியா விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆழமான பயத்துல இருந்து தங்களை பாதுகாத்துக்க அவங்க பயன்படுத்துற ஒரு தந்திரம் இது. தெளிவுக்கான புதிய அணுகுமுறை. சரி, இந்த உணர்ச்சி புயல்கள்ல சிக்காம நம்மள எப்படி பாதுகாத்துக்கிறது? அதுக்கான ஒரு புதிய ஃப்ரேம் ஒர்க்கை நாம இப்ப பார்க்கலாம்.
இனிமேல் ஒரு பிரச்சனை நடக்கும்போது இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு மேலோட்டமா பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா உங்களுக்குள்ள இந்த கேள்விகளை கேளுங்க. இந்த குழப்பம் உண்மையிலே எதை சாதிக்குது? யாரு ரியாக்ட் பண்றாங்க? யாரு அமைதியாகறாங்க? இதை செய்யறதுக்காக எந்த அமைதியான சூழல் இப்போ அழிக்கப்பட்டுச்சு? இந்த கேள்விகள் உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும். எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு அவங்க வாய் வார்த்தையா சொல்றத பல நல்ல மனிதர்கள் அப்படியே நம்பிடுறாங்க. ஆனா அவங்களோட தொடர்ச்சியான நடத்தை என்ன சொல்லுதுன்னு கவனிக்க தவறிடுறாங்க. உண்மையாகவே அந்த நபருக்கு குழப்பம் தான் ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம். அமைதி அவங்கள ரொம்பவே அச்சுறுத்துது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அமைதி அப்படிங்கிறது வெறும் குழப்பமில்லாத நிலை மட்டும் கிடையாதுங்க. அது தான் எங்க மறைஞ்சு போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் இல்லாம தன்னை முழுமையா நிலைநிறுத்திக்கிற திறன். தன்னை உயிர்ப்போட வச்சுக்க ஒரு புயல் தேவையில்லை அப்படின்னு உணர்றது. ஆனா இந்த ஸ்கில்ல குழப்பத்தை உருவாக்குறவங்க இன்னும் கத்துக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இத முழுமையா புரிஞ்சுக்கிறப்போ அவங்களோட கோபத்தை நீங்க உங்களுக்கான ஒரு பர்சனல் அட்டாக்கா எடுத்துக்க மாட்டீங்க. அவங்களுக்கு ஒரு புயல் தேவைப்படுதுன்னா அது அவங்களோட உள் வெறுமைக்கு எதிரான ஒரு பரிதாபகரமான தற்காப்பு முறைதான் அப்படிங்கறத நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. இந்த புதிய பார்வை உங்களுக்கு ஸ்ட்ராங்கான எமோஷனல் பவுண்டரிஸை செட் பண்ண உதவுறது மட்டும் இல்லாம உங்களை நீங்களே கொஞ்சம் சுய பரிசோதனை செய்யவும் வைக்கும். நீங்களும் கூட சில நேரங்கள்ல அந்த அமைதியிலிருந்து தப்பிக்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிராமாக்களையோ அல்லது உங்களை எப்போதுமே ரொம்ப பிஸியா வச்சுக்கிறதையும் ஒரு டூலா பயன்படுத்துறீங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ அடுத்த முறை எந்த காரணமும் இல்லாம அமைதி குலையும் போது உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அவங்க உருவாக்குற அந்த புயல்ல நீங்களும் கண் மூடித்தனமா அடிச்சு செல்லப்பட போறீங்களா அல்லது கரையில ரொம்ப பாதுகாப்பா ஸ்ட்ராங்கா நிக்க போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணுங்க.